Hello friends, welcome to Learners Forum. Solve an minute சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம கேட் 2011 கொஸ்டின் பேப்பர்ல இருக்க ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ கொஸ்டின் என்ன அப்படின்னா ரூட் லோக்கஸ் இஸ் given by இங்க நமக்கு ஒரு ரூட் லோக்கஸ் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஓப்பன் லூப் டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கொஸ்டின். ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். இதை வந்து நம்ம சால்வ் கூட பண்ண தேவையில்ல, டைரக்டா இந்த டயக்ராம்ல இருந்தே நமக்கு தேவையான ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இதுல ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் வேல்யூ என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ ஜீரோஸ் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே ஒரு ஜீரோஸ் தான் இருக்கு -1ல. நெக்ஸ்ட் அதே மாதிரி போல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜீரோல நமக்கு ஒரு போல் இருக்கு, நெக்ஸ்ட் -2, நெக்ஸ்ட் -3. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு கிராஸ் மார்க் இருக்கு, விச் மீன்ஸ் ரெண்டு போல்ஸ் வந்து நமக்கு -3 லொகேஷன்ல இருக்கு. ஸோ -3 அப்படின்னு தான் நமக்கு போல் வேல்யூ கிடைக்கும். ஸோ நம்பர் ஆஃப் ஜீரோஸ் வந்து நமக்கு 1 அண்ட் நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 4 இருக்கணும். ஸோ இதை மேட்ச் பண்ற ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு கொடுத்திருக்க ஆப்ஷன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல நமக்கு ஜீரோஸ் வந்து ரெண்டு வேல்யூ இருக்கு, s is equal to 0 ஒன்னு, s is equal to -1. ஸோ நமக்கு இங்க ஒரே ஒரு ஜீரோ தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். செகண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா s is equal to -1 அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஜீரோ கிடைச்சிருக்கு. டினாமினேட்டர்ல s is equal to 0 ஃபர்ஸ்ட் போல், s equal to -2, s plus 3 the whole square அப்படிங்கும் போது s plus 3 நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம், s plus 3 into s plus 3. ஸோ -3 அப்படின்னு நமக்கு ரெண்டு போல் கிடைக்கும். ஸோ நமக்கு இங்க இருக்கிற வேல்யூ கூட இந்த ஆப்ஷன் மேட்ச் ஆகுது. பட் ஸ்டில் நம்ம 3 and 4 செக் பண்ணலாம். தேர்ட்ல நமக்கு எந்த ஜீரோஸுமே இல்லை, ஸோ கண்டிப்பா இது ராங் தான். ஃபோர்த் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நியூமரேட்டர்ல இருக்க ஜீரோஸ் வேல்யூ நமக்கு மேட்ச் ஆகுது, ஆனா டினாமினேட்டர்ல நமக்கு s equal to 0, -2 and -3 அப்படின்னு நமக்கு 3 போல்ஸ் தான் இருக்கு. நமக்கு 4 போல்ஸ் தேவை. இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம மேலோட்டமா பார்க்கும்போது -3ல ஒரு போல் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம 3 போல் மட்டும் கன்சிடர் பண்ணி இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு செக் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா -3ல நமக்கு ரெண்டு போல்ஸ் இருக்கு. ஸோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா இருக்கிற ஓப்பன் லூப் உரிய டிரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் நமக்கு இந்த செகண்ட் ஆப்ஷன்ல தான் இருக்கு. இதுதான் நம்மளுடைய கரெக்ட் ஆன்சர்.